நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் 21, 2025 இன்று டெல்டா பகுதியில் பகலில் இடைவெளி விட்டு மாலை நேரத்தில் வேதாரண்யம் சுற்று வட்டார பகுதிகளில் மழை தொடங்கியது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் செய்யுங்கள், லைக் பண்ணுங்க. அடுத்து வானிலை அப்டேட்ஸ் பாருங்கள். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித் துறை அறிக்கையை பார்க்கவும். மாலை நேரத்தில் தொடங்கிய மழை பெய்து கொண்டே இருக்கிறது. சில இடங்களில் மின்னல் இருக்கலாம். இரவு நேரத்தில் விட்டு மழை வாய்ப்பு உள்ளது. 22ஆம் தேதி விட்டு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. ஆங்காங்கே கனமழை வாய்ப்பு இருக்கலாம். இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நீடிக்கிறது. இதனால் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்யத் தொடங்கியுள்ளது. தென் மாவட்டங்கள் மற்றும் மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. இந்த குறைந்த காற்றழுத்த பகுதி குமரிக்கடலை நோக்கி நகர்வதால் 4ஆம் கட்ட மழை தீவிரமடையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த வாரம் புயல் எப்போது வரும் என்று எதிர்பார்க்கப்படும் புயல் 22ஆம் தேதி மலேசியா கடற்கரை கடந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அருகில் வந்து ஒரு காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. அதன் பிறகே கடல் நீர் ஓட்டம், கடல் வெப்ப நிலை வழி தடம் இங்க என்று கவனித்து புயலாக மாற வாய்ப்பு உள்ளதா, இங்க கரையே கடக்க வாய்ப்பு உள்ளது என்று அடுத்து தொடர்ந்து கவனித்து பதிவு செய்யப்படும். தொடர்ந்து அப்டேட் தெரிந்து கொள்ள புயல் தூதுவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் செய்யுங்கள். நன்றி. வானிலை என்பது மாற்றத்திற்கு உட்பட்டது. இணைந்திருங்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளுக்கு புயல் தூதுவன் சேனலில்.